இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல நபர்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தில் இருக்கலாம். இது உங்களுக்கான மிகப்பெரிய அவேர்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை தப்புன்னு சுட்டி காட்டுதுன்னா அது மனித குலத்துக்கு நிச்சயம் எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் மனுஷ குலத்துக்கு எதிரான ஒவ்வொரு மானக்கேடான விஷயத்தையும் லிஸ்ட் போட்டு இது தப்புன்னா சொல்லிட்டு இருக்காது. மார்க்கம் ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல 1000 கருத்துக்கள் புரிந்திருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, உங்கள் கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த கரங்களால உங்களால எது பக்கம்லாம் போனா நீங்க நாசம் உண்டாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாதீங்கன்னு தடை செய்யறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஹதீஸ் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமானது. லா தொரர ஒலா திரார, நீங்க செல்ஃபா உங்களுக்கும் தீங்கு வச்சுக்க கூடாது, உங்களால மற்றவங்களுக்கும் தீங்கு இருக்கக்கூடாது. இது சிகரெட்டை மட்டும் குறிக்காதுங்க. நாம இந்த நவீன உலகத்துல என்ன தப்பெல்லாம் செஞ்சுட்டு வரோமோ எல்லா தப்புக்குமே இந்த ஹதீஸ் பொருந்தும். அதே போல இஸ்லாம் ஒரு விஷயத்தை தடுக்குது அப்படின்னா அது ஒரு தனி மனிதன், சமூகம், அறிவியல், இது எல்லா விஷயத்துக்கும் ஏத்த மாதிரி கரெக்டான விஷயமா இருக்கும். சிகரெட் பிடிக்கிற தீங்க அறிவியல் ரீதியாக யோசிச்சோம் அப்படின்னா WHO நிறுவனம் சொல்லுது, உலகத்துல 80 லட்சம் பேர் சிகரெட் குடிக்கிறதுனால மட்டும் இறந்து போறாங்க. இதனால என்னென்ன தீங்கு வருது? ஆணுக்கு நுரையீரல் பிரச்சனை, கார்பன் மோனாக்சைடு ரத்தத்துல கலந்து ஆக்சிஜன் லெவலை குறைக்குது, ஒரு ஆணுக்கு உடல் உறவு ரீதியான பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற ரீதியான பிரச்சனை, ஒரு கால் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா பிறவி குறைபாடு. இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது ஒரு சாதாரண சிகரெட் பிடிக்கிற விஷயம் சமுதாயத்துல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றது நம்ம தெளிவாக விளங்கிக்க முடியுது. நீங்க இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா மார்க்கம் ஒரு விஷயத்த ஹலால்னு சொல்லுதுன்னா அந்த ஹலாலுக்கான காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹராம்னு தடுக்குதுன்னா அந்த ஹராமுக்கான பின்னணி காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த ஒரு பாவம் தனி மனிதனா யோசிச்சாலும் சரி, சமூக ரீதியாக யோசிச்சாலும் சரி, எந்த விதத்திலையுமே யாருக்கும் நன்மையை கொடுக்க போறது இல்லை. அல்லாஹ் ரசூலுக்காக நீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துக்கு போவீங்க. நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அவனது ரசூல் தடுத்த விஷயங்களை தடுத்து வாழக்கூடிய, விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.